வெல்கம் பேக் மக்களே. கொரோனா டைமில் நம்ம எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் சரக்கு அடிக்கிறவங்களுக்கு இருந்த ஒரே பிரச்சனை, எப்படியாவது அங்கே அம்மா ஒரு கோட்டை தேத்திடணுங்க. காசு இருக்கிறவன்லாம் லட்சக்கணக்கில் காசை கொடுத்து எப்படியாவது ஒரு ஃபுல்லாக தேத்திடணும்னு கஷ்டப்பட்டான். வயசு பசங்கள்லாம் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எங்கேயாவது சரக்கு இருக்குமான்னு அங்கே தேடி இளையிறாங்க. வயசான பெருசுகள்லாம் வயசு வித்தியாசம் பார்க்காம சின்ன பசங்கிட்ட எனக்கு ஏதாவது ஒரு கோட்டாவது ரெடி பண்ணி கொடுறான்னு அவங்ககிட்ட கெஞ்சுறாங்க. ஸோ இப்படி தான் அவங்களோட வாழ்க்கை எல்லாமே போச்சு. இதை எல்லாத்தையும் ஃபன்னியாக சொல்கிற கதையோடு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கதை நடக்கிறது கரெக்டாக கொரோனா லாக்டவுனுக்கு 10 நாள் முன்னாடி இந்த கதை நடக்குது. அந்த ஊரில் இருக்க ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காக ஒரு ஃபேமிலி வந்து காரில் வந்து இறங்குறாங்க. வழி தெரியாமல் அந்த பாலத்துக்கு அடியே நிற்கிற 2 பெருசுக்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஏரியாவில் வந்து வினு வீடு எது, அவங்க அக்காவை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது, அட நம்ம பட்டாசாராய வினுவா, இங்கே தான் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றானுங்க. அந்த ஃபேமிலி பயங்கர ஷாக் ஆகிட்டு என்னடா பண்ணுறதுன்னு பொண்ணு பார்க்க போகிறாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோ பேர் வினு. ஸோ நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் வந்து குடிகாரன் தான். சாரி குடிகாரன்னு சொல்லக்கூடாதா, மதுப்பிரியர். ஸோ அவர் கொஞ்சம் வந்து லோக்கலில் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக லோக்கலில் வேலைக்கு போய்ட்டு ஜாலியாக சுற்றுற ஆள் தான். இவங்க அக்காவை பொண்ணு பார்க்க கரெக்டாக வீட்டுக்கு வர்றாங்க. எல்லாத்துக்கும் வந்து பொண்ணை பிடிச்சிருது. மாப்பிள்ளைக்கு வேறு ரொம்ப பிடிச்சிருது. மாப்பிள்ளை வந்து துபாயில் வந்து வேலை செய்கிற ஆள். கொஞ்சம் லூசுத்தனமான மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. பொண்ணு சிரித்த உடனே வந்து மயங்கி விழுந்துடுறான். சரின்னு சொல்லி பொண்ணு வீட்லேயும் ஒத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீடு கிளம்பி போனதுக்கப்புறம் நைட்டு அவங்க வீட்டில் உட்காந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் 10 பவுனாக நம்ம பொண்ணுக்கு போடணும், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சைடு நம்ம ஹீரோ வினுவோட கூட்டாளிகளும் குளத்தங்கரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ எப்படி ஒரு 10 ஃபுல்லாவது வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு வினு சொல்கிறான். என்ன 10 ஃபுல்லாக வச்சு நாங்கள் எல்லாம் எப்போ சரக்கு அடிக்கிறது, என்ன நாங்கள் குடிக்கிறது கேட்குறோமா இல்லை வந்து தெளிச்சு விடுறது கேட்குறோமா, ஒழுங்காக மினிமம் 40 பாட்டிலாவது வேணும், ஒழுங்காக வாங்கி வை அப்படின்னு சொல்கிறானுங்க. இவன் வேறு 40 பாட்டிலுக்கு எங்கடா காசுக்கு எங்கே போகிறேன்னு சொல்லி சரி ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வர்றான். பொண்ணு வீட்லேயும் இருக்கிற காசெல்லாம் புரட்டி அங்கே இங்கேன்னு வந்து பணத்தை கடை வாங்கி ஸோ எப்படியோ வந்து ஒரு 10-15 பவுன் வந்து தேத்திடுறாங்க. ஸோ இவங்க அதே மாதிரி பத்திரிக்கை விற்கிற வேலை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வினுவை என்ன பண்ணுறான், அவன் கையில் கிடைக்கிற காசெல்லாம் வச்சு அப்பப்போ 3 பாட்டில் 4 பாட்டில்னு சொல்லி வந்து 4-5 ஃபுல்லு வந்து வாங்கி வச்சிடறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அவன் எதிர்பார்த்த மாதிரியே 40 ஃபுல்லு வீட்டில் வாங்கி அலமாரியில் அடுக்கி வச்சிடறான். அடுக்கி வச்சது மட்டும் இல்லாமல் நம்மால் தான் வந்து மதுப்பிரியங்கிறது ஊருக்கே தெரியுமே, இது மேலே மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 40 பாட்டிலையும் எடுத்து அதோட அவன் நின்று ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் வேறு வந்து போஸ்ட் போடுறான். ஸோ இப்படியெல்லாம் வந்து வாழ்க்கை ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம வந்து கல்யாண மாப்பிள்ளை என்ன பண்ணுறான், ஃபோன்லாம் வாங்கி கொடுத்து பொண்ணை சந்தோஷப்படுத்துன்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் வந்து நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நடுவில் என்ன நடக்குமோ அதே மாதிரி வழக்கம் போல் மொக்க கடலை போட்டுக்கிட்டு ஸோ அப்படியே லைஃப்பில் அவங்களுக்குலாம் போகுது. ஸோ அப்போ தான் அந்த ஊருக்கு வந்து புதுசாக வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சேஞ்ச் ஆகி வந்து வர்றாரு. அவரோட பேர் வந்து சத்யஜித். அவரே வந்து சிங்கம் சூர்யான்னு வந்து நினப்பு போல் எப்போ பார்த்தாலும் வந்து வெறப்பாகவே தெரியுறாரு. ஸ்டேஷனில் முதல் நாள் வந்து பேசும்போதே எல்லோரும் ஒரு மாதிரியாக வந்து கடுப்பாக வராங்க. இந்த ஆள் என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு. சரி ஓகே மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு போகிறாங்க. இவனும் உள்ளே போய் பார்த்தா அவங்க அக்கா அந்த ஊரில் இருக்க இன்னொருத்தனோட கூட்டிகிட்டு வந்து ஓடி போயிருப்பா. ஓடி போகிறப்போ சும்மாலாம் போகல, அது வீட்டில் இருக்க இவளுக்காக வாங்கின நகை பவுனு பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் வந்து ஓடி போயிருப்பான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து வெளியே வந்து சைலண்ட்டாக வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து இவனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். யாருன்னு பார்த்தா அவன் கூட்டு போனவன் தான் மெசேஜ் பண்ணியிருப்பான். என்னடா உங்கள் அக்காவை இது மாதிரி நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக மெசேஜ் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் அக்காவுக்கு வந்து நீ வாங்கி வச்சிருந்த நகையை நான் எடுத்துக்கிட்டேன், அக்காவோட கூட கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் நீ வாங்கி வச்சிருந்த சரக்கு பாட்டில் மட்டும்தான் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, கடைசி வரைக்கும் எனக்கு இருக்க ஒரே வார்த்தை என்னன்னா அந்த சரக்கை நான் அடிக்காமல் போகிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பான். இவனுக்கு செம்ம காண்டாயிரும். ஊர்க்காரங்களாம் என்னடா பண்ணுறது ஏன் திரும்ப முடிச்சுட்டு இருப்பாங்க. உடனே நம்ம பெருசு தான் வந்து அழுங்காமல் சைலண்ட்டாக வந்து டாபிக் ஆரம்பிக்கும். சரி ஓகே மன வருத்தமாக இருப்ப, உள்ளே போய் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வா, அடிச்சுட்டு வந்து மனசில் இருக்க வழியெலாம் வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும். இவனுக்கு செம்ம காண்டில் இந்த கஷ்டத்துலேயும் இவனுக்கு சரக்கு கேட்குதான்னு சொல்லி ஐயோ போய வெளியே அப்படின்னு சொல்லி அந்த கிளவாடியை வந்து அடித்து வந்து துரத்தி விட்டுறான். ஸோ ஊர்க்காரங்களே இப்போ ஒருத்தராக வந்து கிளம்பி போயிடுறாங்க. இவன் மட்டும் வந்து வீட்டில் வந்து சைலண்ட்டாக போய் உட்காந்துடறான். இப்போ நைட்டு 8 மணிக்கு மேலவும் ஆயிடுச்சு. அவங்க அம்மா இருந்துட்டு யாராவது போய் வந்து என் பொண்ணை போய் தேடுங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து நியூஸ் வந்து டிவியில் ஓடிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தா நம்ம மோடிஜி இப்போ லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டார், யாரும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. இவன் அதை பார்த்துட்டு சொல்கிறான், இனிமேல் யாரும் நினச்சாலும் வெளியே போக முடியாது, வீட்டுக்குள்ளே தான் இருந்தவனோ இப்போ எல்லாம் வேலையை பாருங்கள், ஓடி போனால் போயிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இவனும் சைலண்ட்டாக போயிடும். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து சத்யஜித்தும் வந்து யார் வந்து பிளாக்ல சரக்கு வாங்குறாங்களோ லோக்கல் இருக்க எல்லா சரக்கையும் பிடிச்சி வச்சு அதை சீல் பண்ணி வந்து ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாப்புல. ஸோ யாருக்குமே இப்போ வந்து சரக்கு கிடைக்காத சூழ்நிலை உருவாக்கிறாப்புல. ஸோ ஒவ்வொருத்தரும் குடிக்கிறவங்களும் 1 நாள் 2 நாள் பொறுக்கிறாங்க, சரக்கு இல்லாமல் என்ன கஷ்டப்படுறதுன்னு தெரியாமல் மாறிட்டு கிடக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஏரியாவில் கோட்ஸ்னு ஒரு சின்ன ரவுடி இருக்கான், கொஞ்சம் பெரிய பணக்காரன். ஸோ சின்ன கட்ட பஞ்சாயத்து இது மாதிரி வந்து ரவுடித்தனம்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் ரொம்ப பாசமானவன். ஸோ ஒரு நாள் அவன் வந்து சர்ச்சில் வந்து பாவமன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது சடனாக அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. பாவமன்னிப்பை பாதியில் விட்டுட்டு வந்து சடன்னு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறான். என்னன்னு பார்த்தா அவன் தம்பி வந்து பயங்கரமான ஒரு வந்து குடிகாரன். இன்னும் குடிகாரன் தான், ஆனால் அவன் வந்து முடா குடிகாரன்.
அவன் சரக்கு கிடைக்காத கடுப்பில் அவன் கூட இருக்கிற ஒருத்தனை என்ன சொல்லியிருப்பான், இது மாதிரி வந்து சானிடைசரில் வந்து கொஞ்சம் வந்து ஆல்கஹால் இருக்கும் அப்படின்னு சொன்னதை கேட்டு சானிடைசரை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பாட்டில் நிறைய குடிச்சிடறான். அதனால தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. போய் அவனை எல்லாத்தையும் பிடிச்சி வந்து மிரட்டிவிட்டு யாரா இப்படிலாம் மட்டத்தனமான ஐடியா கொடுக்குறது அப்படி இப்படின்ட்டு அவன் தம்பிக்கிட்ட போய் என்ன சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாத, நான் ஏதாவது பண்ணி வந்து உனக்கு சரக்கு ரெடி பண்ணுறேன், நீ அவசரப்பட்டு இது மாதிரிலாம் எதுவும் பண்ணாதடா தம்பி, செல்லக்குட்டி இல்லை அப்படி இப்படின்னு கொஞ்சறான். சரி ஓகே, கொஞ்சம் எனக்கு வந்து இன்றைக்குள்ளே ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான், லோக்கல் இருக்க ஒரு பெரிய பார் ஓனர் மீட் பண்ணலான்னு கிளம்பி போகிறான். அங்கே போனால் இவனுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் நிற்கிறான். என்னன்னு பார்த்தா அவங்க ஸ்டேஷனில் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, ஒரு 32 பாட்டில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணி கணக்கில் இருக்கிறது. ஸோ இந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், அவனோட இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் அந்த சரக்கெல்லாம் எடுத்து வந்து இவன் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கப்போ வந்து குடிச்சு போடுவான். ஸோ இப்போ கணக்கு காட்டுறதுக்கு வந்து பாட்டில் வந்து நம்ம சப்மிட் பண்ணோம்ல, அதில் சரக்கு இல்லாதனால இங்கே வந்து கேட்டுட்டு இருக்கான், ஏதாவது பண்ணி எனக்கு ஒரு 30 பாட்டில் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு. என்கிட்ட ஒரு பாட்டில் கூட இல்லையா, தயவுசெய்து கிளம்புங்கயா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோட்ஸனும் வந்து அதே தான் கேட்குறான். கோட்னு சொல்லும்போது இப்போ வந்து போலீஸ்காரன் கேட்டு போகிறான், அவனுக்கே எனக்கு கொடுக்கறதுக்கு பாட்டில் இல்லையா, எங்கிட்ட எங்கேயா கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவனும் கோட்ஸனை வந்து அனுப்பிச்சிடறான். தாங்க நம்ம ஹீரோவோட உண்மையான ஆட்டம் ஆரம்பமாகுது. ஒரு சைடு நம்ம ஹீரோ வினுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தனா ஃபோன் பண்ணி வந்து மச்சான் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் இருந்தால் குடுறான்னு சொல்லி கேட்குறானுங்க. ஸோ எல்லாத்துக்கும் முடியாது, ஃபோனை வேடே முடியாது, ஃபோனை வேடேன்னு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ யாரோ கூட்டு பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. ஸோ அந்த ஊரில் ஒரு வயசான வந்து கிளவாடி இருப்பாப்புல பார்த்தீங்களா, அவரு வந்து அழுங்காமல் ஃபோன் பண்ணி, என் மளிகை கடையில் யாருக்கும் பொருள் கூட எடுத்து கொடுக்க முடியல, கையெல்லாம் நடுங்குதா பேராண்டி, நீ என் சொந்த பேர மாதிரி இல்லை, ஒரே ஒரு பாட்டில் குடுறான்னு கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, ஃபோனை தாத்தான்னு சொல்லி அங்கேயும் கட் பண்ணிடுறான். சரின்னு சொல்லி அந்த ஆள் வீட்டுக்கு வந்து கேட்குறாப்புல, வீட்டுக்கு வந்து கேட்டாலும் வந்து சரக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிளம்பு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்றான். அந்த ஆள் கோவத்தில் பயங்கரமாக சாபம் விட்டு வயசுனால என்ன பண்ணுவாப்புல, கை நடுங்கிட்டே அழுங்காமல் வந்து போகிறாப்புல. இந்த சைடு நம்ம கோட்ஸ் வந்தால் பணக்காரனாச்சே, அவன் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி அவன் தம்பியோட வந்து அழிச்சாட்டி வேறு தாங்க முடியல, சைக்கோ மாதிரி வீட்டில் நடந்துக்கிறான். சரி என்னடா பண்ணுறதுன்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சரி ஒருத்தனை பிடிச்சி இது மாதிரி அவங்ககிட்ட சரக்கு இருக்குன்னு சொல்லி அதை வந்து வாங்குறதுக்காக ஒரு ஆம்னி ரெடி பண்ணி அந்த ஆம்னியில் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சின்னு போட்டு அதில் ஏன்னா வந்து கொரோனா டைமில் மெடிக்கல் எமர்ஜென்சினா போலீஸ் விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி அழகாக போய் சரக்கு வந்து வாங்கிட்டு வர ஒரு ஆள் அனுப்புகிறான். அவனும் போய் சரக்கு வாங்கிட்டு வரும்போது இன்னொருத்தன் பார்த்துட்றான். அவன் பார்த்து போலீஸுக்கு கூப்பிட்டு சொல்லிடுறான். போலீஸ் வந்து அந்த சரக்கையும் சீஸ் பண்ணிட்டு போயிடுறானுங்க. இப்போ எல்லோரும் ஊரே சரக்கு அடிக்காமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையும் போது நம்ம ஹீரோ மட்டும் வீட்டில் 40 பாட்டில் இருக்குது. ஒவ்வொரு பாட்டிலாக மெதுவாக ஓப்பன் பண்ணி அப்படியே மைல்டாக சரக்கு அடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான். கொடுப்பான்னு ஏமாந்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்ட்டு அவனுங்களே பேசி கீசி ரெடி பண்ணி ஒரு ஃபுல்லு எங்கேயோ வந்து அவங்களோட ஃப்ரெண்டில் ஒருத்தன் வந்து சுமேஷ்னு இருப்பான், அவன் ரெடி பண்ணிடுறான். ரெடி பண்ணிவிட்டு இப்போ பாட்டில் எடுத்துகிட்டு வர்றான். எடுத்துகிட்டு வந்தோன்னே எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி. எல்லோரும் 5 பேர் உட்காந்து ஒரு தோப்புக்குள்ள உட்காந்து ஜாலியாக சரக்கு அடிச்சிட்ருக்கானுங்க. அப்பன்னு பார்த்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இவனுங்க எங்கே பட்டச்சாராயம் காய்ச்சறானுங்க, எங்கே சாராயத்தை குடிக்கிறானுங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இவனுங்களை எப்படியாவது பிடிக்கணும், வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே முடக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக வந்து அந்த ஏரியாவில் வந்து ஸ்டூடியோ வச்சுருக்கவன் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட ஒரு ட்ரோன் இருக்கும். அந்த ட்ரோன் வச்சுருக்கவனை கூட்டிகிட்டு வந்து ட்ரோனை பறக்க விட்டு வந்து எல்லாத்தையும் சேஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து நம்மளுக்கு தோப்புக்குள்ளே சரக்கடிச்சிட்டு இருக்கவனுங்க வந்து கரெக்டாக மாட்டிக்கிறானுங்க. ட்ரோனை பார்த்த உடனே ஐயோ அம்மான்ட்டு ஆளாளுக்கு தெரிச்சு ஓடிடுறானுங்க. அந்த சரக்கு வாங்கிட்டு அந்த சுமேஷ் மட்டும் வந்து மாட்டிக்கிறான். சரி இதுக்கு மேலே இந்த நம்ம வந்து மூஞ்சியை பார்த்துருவானுங்க அப்படின்ட்டு என்ன தான் வேஸ்ட்டு எடுத்து வந்து மூஞ்சியை மறைச்சிருந்தாலும் கோவத்தில் அந்த சரக்கு பாட்டில் எடுத்து வந்து இந்த ட்ரோனை வந்து உடச்சிட்றான். உடச்சிட்டு வந்து அழுங்காமல் எஸ்கேப் ஆகி வந்து அவனுக்கு மீதி ஃப்ரெண்ட்ஸ்லாம் தங்கியிருக்க இடத்துல அந்த உடஞ்சி போன ட்ரோனவே கொண்டே போடுறான். அதை கொண்டு போட்டவுடனே அவனுக்கெல்லாம் தெரிஞ்சு ஓடுறானுங்க. இதில் ஏதாவது சென்சார் இருந்து நம்ம இருக்கிற லொக்கேஷன் தெரிஞ்சுருந்தா தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயந்து வந்து ஓடுறானுங்க. இந்த சைடு ட்ரோனை பறிகொடுத்த ஸ்டூடியோவில் போலீஸ்காரன்ட்ட வந்து பயங்கரமாக வந்து கத்துறான். சார் நீங்கள் சொன்னீங்க கேட்டு தான் ட்ரோனை கொண்டு வந்தேன், இப்போ என் ட்ரோன் போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு ஸ்டேஷனுக்கு பேசிக்கலாம்னு சொல்லி ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாப்புல. அங்கே போனால் அந்த ஸ்டூடியோ கடைக்காரனை பேசி கீசி அனுப்பிச்சிட்றாப்புல. அப்படியே 2 நாள் போகுது. சரி இதுக்கு மேலே விட்டால் வந்து கதைக்காகாது அப்படின்னு சொல்லி ஸ்டூடியோ கடைக்காரன் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா வந்து ஸ்டேஷனில் கத்த ஆரம்பிச்சிட்றா. உன்னை நம்பி தானே வந்து என் பையன் வந்து ட்ரோனை கொடுத்தான், யாரை கேட்டியா உடச்சிங்க, போலீஸ்காரனா என்ன வேணால் பண்ணலாமா அப்படி இப்படின்னு, இந்த பாருமா உனக்கு ட்ரோன் கிடைக்கும் அவ்வளோதான் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடியோ கடைக்காரனை கூட்டிகிட்டு ஊருக்குள்ள அது ட்ரோனை தொலைவு போகிறாப்புல. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ அவங்க அக்கா கல்யாணத்துக்காக வாங்கின சரக்கெல்லாம் வச்சு வந்து ஒரு போஸ்ட் போட்டுருவோம் பார்த்தீங்க ஃபேஸ்புக்கில், அது நல்லா ஃபேமஸ் ஆகிடுது. அது கரெக்டாக நம்ம கோட்ஸனுக்கும் வந்து அதை யாரோ வந்து காட்டுறானுங்க. பார்த்த உடனே சரி இவனை பிடிச்சா சரக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கோட்ஸனும் வந்து இவனை தொலைவ ஆரம்பிக்கிறான். அந்த சைடு ஒரு போலீஸ்காரை வந்து 32 சரக்கை வந்து ஆல்ரெடி கஸ்டடியில் இருந்ததை குடிச்சு விட்டு அதுக்கு சரக்கு வேணும்னு சொல்லி தொலைவிட்டு போக பார்த்தீங்களா, அவனும் இவனோட போஸ்ட்டை பார்த்துட்றான். சரி இந்த ஊர்க்காரனாக தான் இருப்பான், இங்கே தொழணும்னா இவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனும் தொலைகிறான். நம்ம ஹீரோவை இப்படி 2 ரவுடி கேங்கும் போலீஸ் கேங்கும் தொலைவிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சுமேஷை அந்த ட்ரோனை உடைச்சான் பார்த்தீங்களா,
அதுக்காக அந்த போலீஸ்காரங்க ஊருக்குள்ளே போந்து ஒவ்வொருத்தரையாக வந்து மாஸ்க் கழட்டுன்னு செக் பண்ணுறானுங்க. செக் பண்ணும்போது நம்ம சுமேஷோட இன்னொரு ஃப்ரெண்டை வந்து செக் பண்ணுறானுங்க. செக் பண்ணும்போது அவனுக்கு தெரிஞ்சிருது சுமேஷ் தான் தேடுறானுங்கன்னு. அவன் கரெக்டாக சுமேஷ் கிட்ட வந்து நல்லா பயமுறுத்தி விட்றான். இது மாதிரி உன்னை தான் வந்து போலீஸ்காரங்க ஃபுல்லாக தேடுறானுங்க, நீ எங்கே போனாலும் கண்டிப்பாக நீ சிக்குவ, எப்படியோ ஒரு நாள் வந்து சிக்கும் போது தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினேன். இவன் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி பயங்கர ஷாக்லேயே வந்து உட்காந்துருக்கான். சரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவன் உடச்சானல அந்த ட்ரோனை எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோவோட வீட்டு கிணத்துலேயே நைட்டு அலங்காமல் போட்டு வந்துடுறான். போட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காத்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட போய் எல்லாம் பக்கத்து வீடு தானே, ஒரே கிராமம் தானே, ஸோ அவங்ககிட்ட அதுங்க போய் பேச்சு கொடுக்குறான். வந்து என்னடா நல்லா இருக்கியா, வந்து என்ன சரக்குலாம் எங்கே இருக்குது அப்படின்னா வழக்கம் போல் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்து அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டை காட்ட எங்கடா அந்த சரக்குலாம் அப்படிங்கிறப்பறம், நான் சரக்கு வாங்கினேன் அடிச்சிட்டேன், அது இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். நீ சரக்குன்னு அடிக்கலன்னு எனக்கு தெரியும், எங்கடா சரக்கு அப்படின்னு கேட்கும்போது இவன் இல்லைங்கிறான். வீட்டுக்கு உள்ளே போய் இவனுக்கு போலீஸ் ஃபுல்லாக சர்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஒன்றும் கிடைக்கலனால, நீ சரக்கு அடிக்கலன்னு தெரியும், எப்படி அந்த சரக்கு வெளியே வரும், வெளியே வர்றப்போ நான் வச்சுக்கிறேன் அப்படி வெளியே இவனை மிரட்டிட்டு போகிறானுங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அழுங்காமல் போயிட்டு, என்னடா என்ன சரக்கு நீ அடிக்கலையா, போலீஸ்காரன் இந்த மாட்டை மாட்டிட்டு போகிறான், எங்களுக்கும் கொடுக்கல, ஊர்க்காரங்கிட்டே பகை, இப்போ போலீஸ்காரனும் வந்து உன்னை வந்து பகையாக்கிட்டான், ஏன்னா பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது, என் வீட்டு கிணத்துக்கடியில் தான் ஒழிச்சு வச்சிருக்கேன், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் சைலண்டாக போயிடுறான். என்னது உன் வீட்டு கிணத்துக்கடியை ஒழிச்சு வச்சிருக்குது, அங்கே தானே நானும் ட்ரோனை போட்டு வச்சிருக்கேன்னு இவன் மைண்டில் நினச்சிக்கிட்டு இவங்ககிட்ட சொல்லவும் முடியாது. ஏன்னா பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறான். சரி இப்படியே விட்டா வந்து ஒன்றும் கதைக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளான் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு வந்து கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லிட்டா, ஸோ எந்த போலீஸ்காரனும் யாருமே வந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ளே வந்து வரமாட்டாங்கல்ல, அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இவனே ஃபோன் பண்ணி நம்ம வினுவுக்கு வந்து கொரோனா வந்துருச்சு, யாரும் கிட்ட சொல்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அலங்காமல் நியூஸை பரப்புகிறான். இது அப்படியே வந்து ஊர் முழுவதும் வந்து பரவிடுது. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவோட வந்து ஹீரோயின் பக்கத்து வீட்டுக்கார இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்து நம்ம வந்து ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறான். எதுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான்னா, அவளை வரிசையாக வந்து பொண்ணு பக்கம் வந்து அவங்க அப்பா வந்து யாரோ ஒரு ஆளை வந்து கூட்டு வர ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கொரோனா எப்போ ரிலீஸ் ஆகுன்னு தெரியாது, அது வரைக்கும் பொண்ணை வீட்டில் வச்சுருக்க முடியாது, எப்படியா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு அந்த ஆள் நினைக்கிறாப்புல. நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் இது ஏதாவது ஒன்று பண்ணி வந்து நம்ம வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ தேடி அந்த கோட்ஸனோட ஆள் வர்றான். ஆள் வந்து இங்கே பாரு, உங்கள்கிட்ட சரக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும், சும்மா நடிக்காத, ஒரு பாட்டிலுக்கு 5000 ரூபா, எத்தனை பாட்டில் இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னே நம்ம ஹீரோ 30 பாட்டில் இருக்குன்னு ஒத்துக்கிறான். அப்போ 1,50,000 ரூபா வந்து நான் தந்துடுறேன், நீ எனக்கு பாட்டில் மட்டும் தந்துடு, இந்த 5,000 ரூபா அட்வான்ஸ் அப்படின்னு கையில் காசை கொடுக்குறான். நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோனோட இப்போ வந்து ஓடி போகணும்ல, ஸோ எப்படியும் காசு வேணும், சரி இந்த சரக்கு தான் நமக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் கழட்டி போட்டு பக்கத்தில் இருக்க குளத்துக்கு வந்து குளிக்க போகிறான். அப்போ தான் நமக்கு தெரியுது சரக்கு பாட்டிலை நம்ம கடத்துக்கடியை வந்து ஒழிச்சு வைக்கல, அந்த ஊரோட பொதுக்குளத்தில் வந்து அடியில் வந்து நல்லா 30 பாட்டிலையும் இருக்க கைத்தில் கட்டி கீழே வந்து கல்லை கட்டி வந்து இறக்கி வச்சிருக்கிறான். ஸோ அதை போய் வந்து எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துட்டு வந்து திரும்பி வந்து நம்ம ஹீரோ வந்துடுறான். நம்ம ஹீரோ 5,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கியாச்சு, சரக்கும் ரெடி கொடுக்கறதுக்கு. ஆனால் நம்ம ஹீரோ முன்னாடி இருக்க ஒரே பிரச்சனை, அந்த ஏரியாவோட வந்து லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் தான். ஏன்னா அதால் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போயிருக்கான்ல, எப்படி அந்த சரக்கு பிடிக்க முட மாட்டேன்னு. ஸோ அவனை எப்படியாவது வந்து கவுக்கணும். அதுக்கு என்னடா பண்ணும்போதுன்னு பார்க்கும்போது தான் அவனோட வந்து போலீஸ் ஜீப் வந்து லோக்கலில் இருக்க வந்து ஒரு மெக்கானிக்கிட்ட வந்து வேலைக்கு விட்டுருப்பான். சரி இதுதான் நல்ல சமயம்னு சொல்லி இவன் ஒரு பிளான் பண்ணுறான். இவனோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு உதவக்கார ஃப்ரெண்ட் இருப்பான், அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணால் எங்கன்னு பார்த்தா அவன் வீட்டில் ஜாலியாக வந்து கொரோனா டைம் சுற்றிட்டு இருப்பான். மச்சான் சரக்கு இருக்குது வந்து அடிக்க வர்றியா அப்படின்னோடனே, டேய் இதெல்லாம் கேள்வி கேட்கணுமா, இருறா நான் வரண்டாண்டு வேகமாக வருவான். வேகமாக வந்து சரக்கு பாட்டில் காமிச்ச உடனே அவன் பயங்கர ஹாப்பியாக இருப்பான். அவனுக்கு பாதி ஊற்றி கொடுத்து இவனும் பாதி குடிச்சிட்டு ஜாலியாக சரக்கு அடித்த உடனே ஒரு சின்ன வேலை இருக்குது இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த பிளானை சொல்கிறான். அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு நைட்டு போய் அழுங்காமல் வந்து அந்த ஜீப் வந்து வேலைக்கு விட்டு பண்ணணும் பார்த்தீங்களா, புள்ள ஜீப்பு, அதோட பிரேக்கை கழட்டி விடணும். ஸோ இவனோட ஃப்ரெண்டும் வந்து போதையில் வந்து இவனோட கூட சேர்ந்து அந்த பிரேக்கை வந்து கழட்டி விட்டுறான். கழட்டி விட்டுட்டு 2 பேரும் வந்து சைலண்ட்டாக வீட்டுக்கு வந்துடுறானுங்க. அடுத்த நாள் காத்தால சரி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு கோட்ஸனுக்கு ஃபோன் பண்ணுறான். கோட்ஸனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சரக்கெல்லாம் ரெடி, இந்த பிளேஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவனு வந்து இப்போ குளத்துக்கு போகிறான். குளத்துக்கு போய் குளத்துக்கடியிருந்து மண் எடுக்கிற மாதிரி மண்ணுக்குள்ளே வந்து 4 பாட்டிலாக எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து எல்லா 30 பாட்டிலையும் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். இந்த சைடு கோட்ஸனுக்கு ஒரு பிரச்சனை, அவன் தம்பி பயங்கர சைக்கோவாகவே இப்போ மாறிட்டான். சரக்கு இல்லாமல் எந்தளவு மாறிட்டானா, அவன் பக்கத்து வீட்டுக்கு வந்து வேகமாக வந்து நைட் டைமில் போய் அவன் பக்கத்து வீட்டு ஷோகேஸில் இந்த ஊரில் இருக்க பெரிய ஃபாரின் சரக்கு பாட்டிலாம் சும்மா ஷோகேஸ்க்காக வந்து வச்சுருப்பானுங்க, அதுக்குள்ளே சும்மா கலர் தண்ணியை வந்து ஊற்றி வச்சுருப்பானுங்க.
இருப்பானுங்க. அதை போய் வந்து சரக்குன்னு நினச்சிக்கிட்டு அதை எடுத்து குடிச்சு அந்த வீட்டுக்கார சண்டைக்கு வந்த உடனே, ஏன்டா சரக்குக்கு பதிலாக கள்ள தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதில் வேற வந்து எங்கிட்ட சண்டைக்காக வர்றேன்னு சொல்லி அவனை தூக்கி போட்டு சைக்கோத்தனமாக வந்து அடிச்சிட்டு இருப்பான். சரி இந்தளவு சைக்கோவை மாறிட்டானே, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு பக்கத்து ஏரியாவில் இருக்கிற ஒரு வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி வந்து நாங்கள் சரக்கு கைமாற்ற போகிறோம், சப்போஸ் எங்கள் இன்ஸ்பெக்டரை பிடிச்சிட்டான்னா அவனுக்கு பதிலாக வந்து அவனுக்கு முன்னாடி நீ வந்து எங்களை பிடிச்சிரு, என் பக்கத்துலேயே நீ இரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவான். எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் இந்த இடத்துக்கு வர சொல்லி, அந்த இடத்துக்கு வரலான்னு இவனும் ரெடியாக கிளம்பி போவான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ எல்லாம் இருக்க சரக்கு பாட்டிலையும் குளத்துக்கடியில் போய் மண்ணல்ற மாதிரி வந்து அழுங்காமல் வந்து சரக்கு பாட்டிலெலாம் வந்து கார் சட்டிகளை போட்டு அந்த சரக்கு பாட்டிலை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிட்றான். ஸோ அந்த பாட்டிலுக்கு மேலே வந்து எல்லாம் வந்து கீரையெல்லாம் வந்து நப்பி அதை வந்து 2 கட்டப்பையில் போட்டு ஸோ டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுறான். அந்த சைடு கோட்சன் வந்து ஆல்ரெடி ஒரு சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி, சப்போஸ் வந்து இந்த சரக்கு வாங்கும்போது லோக்கல் இன்ஸ்பெக்டர் பிடிச்சோன்னாலும் அந்த டைமில் நீ வந்து அரெஸ்ட் பண்ணிடு, இது ஏன் ஏரியா அப்படின்னு நீ அரெஸ்ட் பண்ணிடு, அப்போ வந்து சரக்கு பாட்டில் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனும் ரெடி பண்ணிடுறான். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஊர்க்கார ஒருத்தர் நடுவில் வண்டி நிப்பாட்டி எங்கடா மிச்சம் போகிறேன் அப்படி இப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது அந்த கீரையை லைட்டாக எடுக்கும்போது உள்ளே இருக்க சரக்கு பாட்டில் தெரிஞ்சிருது. ஸோ அவன் உடனே நமக்கு சரக்கு கொடுக்காது தானே இவன் அப்படின்னு சொல்லி கானில் என்ன பண்ணிடுறான், அந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான். இன்ஸ்பெக்டரும் இவனை பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். பின்னாடியே அந்த ஸ்பையும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி இவன் எங்கே போயிட்டுருக்காங்கிற இன்ஃபர்மேஷனை இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துல கோட்ஸனும் வந்துடுறான், நம்ம ஹீரோவும் போயிடுறான். கரெக்டாக சரக்கு பாட்டில் டெலிவரி பண்ணும்போது பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் கரெக்டாக பைக்கில் வந்துடுறான். ஸோ அதை பார்த்த உடனே நம்ம பக்கத்து ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருப்போம் பார்த்தீங்களா, அவன் காரில் வந்து பின்னாடி துரத்துறான். இது பார்த்தாதுன்னு ஒரு ஆம்புலன்ஸ் வேறு பின்னாடி வந்து துரத்துது. இவனுக்கு 2 பேர் துரத்துறானுங்க. சரி இந்த ஆம்புலன்ஸ் எதுக்கடா நம்மளை துரத்துதுன்னு சொல்லி வந்து 2 பேர் ஷாக் ஆகிட்டு வந்து வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் பார்த்தா ஆம்புலன்ஸ்லேருந்து வந்து இறங்கினவங்க இவனை பிடிச்சிட்டு, இவனோட ஃப்ரெண்டு ஆல்ரெடி இவனுக்கு கொரோனா வந்திருக்குன்னு சொல்லி வந்து ஒரு பிள்ளையை கிளப்பிட்டுருவோம் பார்த்தீங்களா, அது நியூஸ் அவன் வரைக்கும் போய் அதனால் இவனை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பானுங்க. ஸோ கொரோனாவில் அஃபெக்ட் பண்ண வச்சிருந்த சரக்கு பாட்டில் இல்லை, அதனால் வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த இடத்துல குழியை தோண்டி சரக்கு எல்லாத்தையும் வந்து அதில் ஊற்றி வந்து தீயை வச்சு வந்து பருத்திடுறானுங்க. நம்ம கோட்ஸனோட தம்பி இப்போ வந்து அழுவுறான். டேய் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது அந்த சரக்கு தானடா, அந்த சரக்கை போய் வந்து இப்படி கீழே ஊற்றுறீங்களேடா அப்படின்னு. ஸோ இருந்தாலும் கொரோனா பேஷண்ட் வச்சுருந்தது என்ன பண்ணுறது, வந்து தீயை பருத்தி தான் ஆகணும். அதனால் வந்து அந்த ஆம்புலன்ஸில் வந்த மெடிக்கல் டீமும் வந்து அதை பண்ணிவிட்டு இவனை கூப்பிட்டு போயிடுறாங்க. இவனும் போய் எவ்வளவோ சொல்லணும், எனக்கு கொரோனா இல்லை என்னை விட்டுருங்கன்னு, உன்னை டெஸ்ட்டு எடுத்தே தான் ஆகணும்னு சொல்லி டெஸ்ட் எடுக்கிறானுங்க. டெஸ்ட்டு எடுத்து முடிச்சோன்னே வந்தோடனே பாசிட்டிவ் ஒன்று வந்துடுது. ஸோ உனக்கு பாசிட்டிவ் இனிமேல் இங்கே தான் இருக்கணும்னே, எனக்கு எங்கடா பாசிட்டிவ் அப்படின்னே, டே உண்மையாலுமே ரிப்போர்ட்டில் உனக்கு பாசிட்டிவ் தான்டா, நீ கொரோனா பேஷண்ட்டு அப்படின்னு சொன்னோடனே அவன் ஷாக் ஆகிட்டு வந்து அப்படி அந்த இடத்துல உட்காந்துடலாம். அப்பன்னு பார்த்து அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் விளங்காத இருப்பான் பார்த்தீங்களா, அவனை யூஸ் பண்ணி தான் அந்த இன்ஸ்பெக்டரோட வந்து கார் ஜீப் பிரேக்கை வந்து கட் பண்ணி விட்டுருப்பான். அவன்கிட்ட ஃபோன் வருது, டே எங்கடா இருக்குது அப்படின்னோடனே, இது மாதிரி எனக்கு கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லி சொல்லவா முடியும், இது மாதிரி வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நேற்று எனக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்க, அதில் வந்து எனக்கு கொரோனா பாசிட்டிவ்னு வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம சரக்கடிக்கும் போது நம்மளாம் ஒன்றா இருந்தோம்ல, மேபி உனக்கு கூட கொரோனா பாசிட்டிவ் இருக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்கிறான். அட பாவி இப்போயா சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே இவனும் ஷாக் ஆகிட்டு கம்முன்னு உட்காந்துடுறான். இப்போன்னு பார்த்து நம்ம இந்த நியூஸ் எல்லாமே வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. ஸோ ஹீரோயின் அழுங்காமல் அவங்க அப்பா கிட்ட போகிறான். அவங்க அப்பா கிட்ட போனோடனே திருப்பி வந்து அவங்க அப்பா என்ன கேட்குறாரு, அந்த தருதலை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு சொன்னேன்னா வந்து வெளுத்து அப்படின்னு மிரட்டுறாப்புல. நம்ம ஹீரோயினுக்கு அந்த டைமில் வந்து கொரோனானாலே எல்லாத்துக்கும் பயமாக இருந்துச்சுல்ல, ஸோ கொரோனா அஃபெக்ட் ஆனவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அவள் உடனே வந்து அப்படியே அந்தர்பிலிட்டி அடிச்சிட்றான். இது மாதிரி இல்லைப்பா, அவன் வந்து கொரோனாவில் அஃபெக்ட் ஆகிருக்கான், அவன் திரும்பி வர்றதுக்குள்ளே எனக்கு வேறு ஒருத்தனை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, ரொம்ப லேட் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு ஷாக்கு. ஸோ இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி, நம்ம பொண்ணு வந்து மனசு மாறிட்டாலேன்னு. அவங்க அப்பாவும் ஹாப்பியாக வந்து கல்யாணத்துக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாரு. நம்ம தலைவன் 5 நாள் கழித்து வந்து கொரோனாவோட எல்லாம் முடிச்சு கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வர்ற அன்றைக்கி தான் வந்து சாராய கடையை வந்து இன்றைக்கி தான் கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணுது. நாளே இவனுக்கு முண்டி அடிச்சுட்டு போய் எல்லாம் ஜாலியாக சரக்கு வாங்கிட்டு சரக்கு அடிக்கலான்னு உட்காரும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயின் வந்து புதுசாக கல்யாணம் ஆகி அதை புதுசாக கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டோடு வந்து வர்றான். அப்போ வந்து அவளை பார்த்த உடனே அவன் புதுசுக்காரன் நினச்சிக்கிறான், ஊருக்காரன்லாம் முன்னாடி சைட் அடிக்கிறானுங்க, சாரி ஒழுங்காக சரி பண்ணுறி அப்படின்னு சொல்லி அவளை திட்டுறான். அப்போ இவன் தான் நினைக்கிறான், நான் பார்க்காதாடா நீ புதுசாக பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சிரிச்சுக்கிட்டே அந்த சைடு வந்து போயிடுறான். நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த 30 சரக்கு பாட்டில் சேமித்து வச்சுருந்து அதை நல்லா வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்று அதை வச்சு நம்ம ஹீரோயினோட ஓடி போகலாம் தான் அவ்வளோ பிளான் பண்ணான். கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோக்கு அந்த ஹீரோயினும் கிடைக்கல, அந்த சரக்கு பாட்டிலும் கிடைக்கல. கம்முன்னு சும்மா விட்டுருந்தால தான் அந்த சரக்கு பாட்டிலில் வந்து கொரோனா முடிகிற வரைக்கும் அவனே அடிச்சுட்டு இருந்திருப்பான். அதுக்கு வழி இல்லாமல் போச்சு. ஸோ இதோட அந்த படத்தோட கதை முடியுது. நாகூர் பிரியாணி கடைசியில் உளுந்தூர்பேட்டையில் இருக்க நாய்க்கு தான் கிடைக்கணுன்ட்டு இருந்தால் அந்த தலையெழுத்து யாருனாலையும் மாற்ற முடியாது, அந்த நாய்க்கு தான் அந்த பிரியாணி கிடைக்கும். ஸோ
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.